வேதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லும்போது யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்குறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனாரிடத்தில் அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே ரொம்ப அழகான ஒரு வசனம் வரும். அந்த தகப்பனார் அந்த வார்த்தையை தன் மனதிலே வைத்து கொண்டார். எங்க வச்சாரமா? அந்த சொப்பனத்தை, தன்னுடைய மகன் பார்த்த அந்த தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். மனதிலே வைத்து கொண்டான். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றதை என்ன வைக்கணும்? எங்க வைக்கணும்? மனசுல வைக்கணும். ஆனா நம்ம நிறைய பேர் செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னதை மனசுல வைக்காம எடுத்து போட்டுட்டு திருப்பி பிசாசு சொன்னதை நிறைய பேர் மனசுலயே வச்சுட்டு திரிகிறாங்க. பிசாசு வச்ச நெகட்டிவ், பிசாசு வச்ச காரியங்கள் அதெல்லாம் மனசுலே சுமந்துட்டு இருக்குது. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க அப்படி ஒருவேளை உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? யார் வச்சது இருக்கு? ஆண்டவர் உங்க மனசுக்குள்ள வச்சது இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது இருக்கா? இல்ல பிசாசு உங்களுக்கு சொன்னதை மனசுல வச்சிருக்கிறீங்களா? சத்துரு உங்களுக்கு சொன்னதை மனசுல நீங்க வைப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. கிடையாது. எதை மனசுல வைக்கணும்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த வார்த்தையை நான் உள்ள வச்சிருப்பேன். என்னை எந்த அளவுக்கு உயர்த்துவேன்னு கர்த்தர் சொன்னாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. அதை பிடுங்குவதற்கு, எடுத்து போடுவதற்கு சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக நான் நம்புறேன், அதை விடமாட்டேன். இன்றைக்கு யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து போட்டுட்டு பிசாசு சொன்ன வார்த்தை இருக்குமானால் நான் நம்புறேன் இன்றைக்கே அதை அழியட்டும். அந்த வார்த்தையை தூக்கி போடுங்க, அந்த நெகட்டிவை தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. கைகளை மேல தட்டி, அப்பா அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன், அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன், நீ சொன்னதை என் இருதயத்தில் வைக்கிறேன். நீங்க இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொல்லோ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏ பெத்தே இரு வானத்தின் வாசல், ஏ செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவோம். ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம். மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளைப்போ சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைகளை மேல தட்டியே ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா.
பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. சென்னையில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி ஜெயிலில் இருந்த ஒரு வாலிப தம்பி, அந்த ஜெயிலில் கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை அவருக்குள்ள வந்துச்சாமா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு ஜெயிலில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சாமா. அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சார். ஜோஷுவா மாதிரி நான் ஒரு பெரிய தேவ மனுஷனா மாற போறேன்னு சொல்லி இருதயத்தில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வைத்து சூழ்நிலை எதையுமே பார்க்கல. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய திருச்சபையில் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போனேன். அவர் அந்த சாட்சியை சொன்னாரு. பாஸ்டர், அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய திருச்சபைக்கு வர்றாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நான் மனசுல இருந்து எடுத்து போடவே இல்லை. அந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா என்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சேன். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வைப்பார். ஒரு வார்த்தை உங்களுடைய வார்த்தையா வரும். அது உங்களுடைய வாக்குத்தத்தமா இருக்கும். என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து போடாதீங்க. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கட்டும். அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் இல்ல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தாவீதிற்கு அவர் கட்டளை இடுவாரானால், அவர் சொல்லுவாரானால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆமென். ஒரு விசை கூட அந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி, பூமியின் வம்சங்கள் எனக்குள் என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதமான வாய்க்காலாய் ஆண்டவர் என்னை மாற்ற போகிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பாடுவோம் விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கைகளை மேல தட்டி பெத்தே வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தோடு வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லோ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. பாடுவோம் என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. கைகளை மேல தட்டி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சத்தமாயே வானத்தின் வாசல்
சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல். கடைசியாக சொல்லுவோம், கிருபை கிருபை கிருபை. அப்பா உங்க மையம கடந்து வரட்டும்.